ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 12வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது நமது பிள்ளையாரின் சுழி என்ற புனித அடையாளத்தின் ஆன்மீக அர்த்தம் என்ன? ஏன் எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் பிள்ளையார் சுழி போடப்படுகிறது என்பதை குறிந்ததே. பாரம்பரியமாக நமது தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு புத்தகம் எழுதும்போதோ, ஒரு கணக்கு புத்தகம் தொடங்கும் போதோ, ஒரு கடிதம் எழுதும் போதோ, அல்லது ஒரு முக்கியமான செயலை ஆரம்பிக்கும் போதோ முதலில் பிள்ளையார் சுழி போடுவது ஒரு வழக்கம். இந்த சிறிய விநாயகரின் சுழி வெறும் கோடு அல்ல. அது விநாயகரின் அருளை அழைக்கும் புனித சின்னமே. பிள்ளையார் சுழி என்பது பக்தர்களாகிய நமது மனதில் உள்ள தடைகளை நீக்கி புதிய செயலின் ஆரம்பத்திற்கு விநாயகரின் ஆசீர்வாதம் பெறும் ஒரு ஆன்மீக அழைப்பு ஆகும். சாஸ்திரங்களின்படி கூறப்படுவதாவது: விநாயகர் என்பவர் விக்னங்களை நீக்கும் தெய்வம். அதாவது பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் வரும் தடைகள், பிரச்சனைகள், தாமதங்கள் அனைத்தையும் அவரின் அருளால் அகற்ற முடியும். அதனால்தான் நம் முன்னோர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன் முதலில் பிள்ளையார் சுழி போட்டு விநாயகரை மனதில் நினைத்து வணங்கினார்கள். பிள்ளையார் சுழியின் வடிவத்திலும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது. அந்த விநாயகரின் சுழி பக்தர்களாகிய நம் வாழ்க்கையின் தொடக்கம், முடிவு இல்லாத பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அதே சமயம் அது அறிவு, தொடக்கம், வளம் ஆகியவற்றின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. பக்தர்களின் குழந்தைகள் பள்ளியில் எழுத கற்றுக்கொள்ளும் போது கூட முதலில் கற்றுக்கொள்வது பிள்ளையார் சுழிதான். இதன் மூலம் வாழ்க்கையின் முதல் அடியிலிருந்தே விநாயகரின் அருள் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நம் கலாச்சாரத்தில் வேரூன்றியுள்ளது. ஆகையால் ஆன்மீக அன்பர்களே, நாம் எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் ஒரு நிமிடம் விநாயகரை நினைத்து பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்தால் அந்த செயலுக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கும். விநாயகரின் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் நீங்கும், எந்த முயற்சியும் வெற்றி பெறும். நாம் அனைவரும் சேர்ந்து விநாயகரை மனதில் நினைத்து சொல்லுவோம்: ஓம் ஸ்ரீ மகா கணபதியே, ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.